இன்னைக்கு வீட்டு வசதி துறையில் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகு நான் அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். எந்த திட்டம் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவர் கொடுத்த திட்டத்தை நீங்க ஒன்று என்ன செய்யலாம், படிச்சு பார்த்தேன். 244 பக்கங்கள் இருந்தது. ஒன்று டாப்அப் பண்ணலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேனாட் ரீச்சபிள்னு வருது உங்க திட்டம். சில நேரங்களில் பார்த்தா சிம் கார்டே இல்லாத மாதிரி இருக்குது. இருப்பதை இருப்பதாக காட்டுவது பழமை, இல்லாத ஒன்றை இருப்பதாக செய்வது புதுமை, இயலாத ஒன்றை இயன்றதாக செய்வது புரட்சி. நீங்கள் மாபெரும் புரட்சியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க சொன்னீங்க, ஆளுநர் உரையில் சொன்னீங்க, எலெக்ஷன் அஜெண்டாவில் சொன்னீங்க. 244 பக்கங்களையும் புரட்டி பார்க்கிற போது இதில் எந்த புரட்சியும் இல்லை, இருக்கிறதும் இல்லாததை போன்றிருக்கிறது. பெரிய புதிய திட்டங்களும் சிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மன்றத்தை கவரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எந்த திட்டங்களும் இல்லை. மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய திட்டமாகவும் இல்லை. இதை வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை இது தொடர்பான மானிய கோரிக்கையை அடுத்து நாம் பேசிக்கொள்ளலாம். இந்த இடத்துல எங்களுடைய இளம் தலைவர், அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஒரு 204வது பாடலாக புறநானூற்றில் கலைதின் யானையார் என்ற ஒரு பெரும்புலவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்பது அதனும் இழிந்தன்று கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. இது புறநானூற்று காலத்திலே அன்றைய ஆட்சியாளர்களுக்கு கவனத்தில் புலவர் சொன்ன விஷயம். இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்து உங்கள் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு கேட்காமலேயே கார் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் கொடுத்தார். கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று என்பதை இந்த நாட்டு மக்களினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், மீனவ சகோதரர்களுக்கு 20,000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் வாயிலே தான் வடை சுடுவார்கள். ஆனால் நான் வந்தால் அடுத்த நிமிடம் இந்த மீனவ சமுதாய மக்களினுடைய பிரதிநிதியாக முதல் கையெழுத்தாக அது இருக்கும் என்பது காணல. இந்த இடத்துல காரை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இங்க இருக்க. நான் எதையுமே குறை சொல்லல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே.